Hey guys, welcome to Tamil Tutera. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னா கண்டெய்னர் மெயின்டெனன்ஸ் வித் கம்போஸ். ஸோ இப்போ பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நம்ம கண்டெய்னர்ஸ் கிரியேட் பண்ணிடுறோம். ஸோ கிரியேட் பண்ணதுக்கப்புறம் அந்த கண்டெய்னர்ஸ்க்குள்ளே நீங்களும் நானும் ஏதாவது ஒரு சர்வர்ஸ் வந்து நம்ம மேனேஜ் பண்ணிட்டு இருப்போம். மேபி அந்த சர்வர் உள்ள அப்ளிகேஷன் வந்து ஏதாவது கிராஷ் ஆயிடுச்சு இல்லை ஹேங் ஆயிடுச்சு அப்படின்னா ஸோ எப்படி உங்கள் கண்டெய்னர் வந்து எப்படி ரீஸ்டார்ட் பண்ணுறது, ஸோ அது எந்த மாதிரி சினாரியோஸில் நம்ம அது சால்வ் பண்ணுறது எல்லாமே இப்போ நம்ம வந்து இதில் பார்க்க போகிறோம். ஸோ அது எப்படி மெயின்டெனன்ஸ் மோடுக்கு போகாமல் எப்படி நம்ம வந்து உடனே ரீஸ்டார்ட் பண்ணி ஏதாவது ஒரு சார்ட் அவுட் பண்ணுறது, அந்த ப்ராப்ளம்ஸை ஹேங் ஆச்சு கிராஷ் ஆயிடுச்சு ஏதோ அப்ளிகேஷன் ஆர் சர்வர்ஸ் வந்து கிராஷ் ஆயிடுச்சுன்னா எப்படி சார்ட் அவுட் பண்ணுறது நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக நம்ம வந்துட்டு ஆல்ரெடி நம்ம ஒரு 2 இமேஜஸ் வந்து நம்ம சர்வீசஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம், ரெட்டிஸ் சர்வர் அண்ட் நோட் ஆப்பு. ஸோ அதோட நோட் ஆப் கோடு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ நான் வந்துட்டு ஒரு சிம்பிள் எரர் மெசேஜை வந்து இப்போ நான் வந்து இங்கே நான் பண்ண போகிறேன். ஸோ எரர் மெசேஜ் கிரியேட் பண்ணுறதுக்கு வந்து நான் ஒரு ப்ராசஸ் வந்து நான் எக்ஸிக்யூட் பண்ண வைக்க போகிறேன். ஸோ அதுக்கு வந்து கான்ஸ்ட் ப்ராசஸ்ன்னு போட்டு ஸோ ரெக்வயர் இந்த பேக்கேஜ் வந்து Node.js-ல இருக்கும். ஸோ இந்த பேக்கேஜ் நீங்கள் இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் ஸோ நீங்கள் இதை வந்துட்டு ரவுட் பண்ணணும். ஸோ ரவுட் ஹேண்ட்லரில் போயிட்டு நீங்கள் இதை வந்து எக்ஸிக்யூட் பண்ண வைக்கணும். ஸோ நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் வந்து நீங்கள் அந்த யூஆர்எல் நீங்கள் போட்டோன்னு எங்கே போகும்னா இந்த ஹேண்ட்லருக்கு போகும். ஸோ இந்த ரவுட் ஹேண்டில் போய் நான் என்ன பண்ண போகிறேன்னா எக்ஸிக்யூட் பண்ண வைக்கிறேன். எக்ஸிக்யூட் பண்ணோன்னா இது என்ன பண்ணும், சிமுலேட் பண்ணும். ஹேங் ஆயிடுச்சு இல்லை எக்ஸிட் ஆயிடுச்சு கிராஷ் ஆயிடுச்சு அந்த மாதிரி நான் சிமுலேட் பண்ணுறேன். இது வந்து நீங்கள் அந்த யூஆர்எல் போட்டோன்னே இது வந்து என்ன பண்ணோம்னா எக்ஸிக்யூட் பண்ண வச்சிரும். அதுக்கு வந்து நான் எரர் கோடு வந்து 0 நான் இதில் பண்ணியிருக்கேன். இந்த எக்ஸிட் கோட்ஸோட என்னென்ன எக்ஸிட் கோட்ஸ் இருக்குன்னு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இப்போ நம்ம பார்ப்போம். இப்போ நான் இதை வந்து இந்த இதை வந்து நான் ட்ரை பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த கோடு வந்து நம்ம அப்ளிகேஷனில் உள்ள கோடு வந்து நான் வந்து சேஞ்சஸ் பண்ணால் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா டாக்கர் கம்போஸ் அப் கொடுத்துட்டு நம்ம சேஞ்சஸ் பண்ணி நம்ம அந்த இமேஜை வந்து நம்ம ரீபில்டு பண்ணணும். அதுக்கு வந்து ஐஃபன் பில்டு டேக் இப்போ நான் கொடுக்குறேன். பில்டு டேக் கொடுத்துட்டு நான் டாட் வைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பில்டு எடுத்துக்கிறோம். டாட் எடுத்து விட்டுறேன். இப்போ இந்த இமேஜ் வந்து ரீபில்ட் ஆயிடுச்சு. ரீபில்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெட்டி சர்வர் இப்போ எல்லாமே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நோட் ஆப் போட்டும் இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்ம 8081 இருக்குது. பட் நான் வந்து ஹோஸ்ட் மிஷினில் எக்ஸ்போஸ் பண்ண போட்டு பார்த்தீங்கன்னா இங்கே 4001 இருக்கும். இப்போ நான் இந்த அப்ளிகேஷன் வந்து இப்போ நான் அக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன். என்ன எரர் வருதுன்னு இப்போ நம்ம பார்ப்போம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா லோக்கல் ஹோஸ்ட் 4001 போடுறேன். பார்த்தீங்கன்னா என்ன கனெக்ஷன் வாஸ் ரீசெட், உங்களால் அக்சஸ் பண்ண முடியல. ஏன்னா உங்கள் சர்வர் வந்து ஹேங் ஆயிருக்கும் இல்லை கிராஷ் ஆயிருக்கும். இதில் எரர் வந்து நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். விசிட்ஸ் நோட் ஆப் எக்ஸிட்டட் வித் கோடு 0ன்னு வருது. இப்போ இந்த மாதிரி வந்துச்சுன்னா மேபி உங்களோட கண்டெய்னர் உள்ள அப்ளிகேஷன் ஆர் வந்து சர்வர் வந்து ஏதோ கிராஷ் ஆயிருக்கு ஹேங் ஆயிருக்குன்னு நீங்கள் நினச்சிக்குவீங்க. அதுக்கு இதான் மீனிங். இதை வந்து எப்படி நம்ம சார்ட் அவுட் பண்ணுறது, சார்ட் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்துட்டு இந்த கண்டெய்னர் வந்து ரன் ஆகிட்டு இருக்கேன் நான் டெஸ்ட் பண்ணி பண்ணுறதுக்கு வந்து இப்போ நான் நியூ டேப் ஓப்பன் பண்ணுறேன். நியூ டேப் ஓப்பன் பண்ணிட்டு நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா டாக்கர் பிஎஸ் கமெண்ட் நான் போட்டு பார்க்குறேன். இந்த டாக்கர் பிஎஸ் கமெண்டில் பார்த்தீங்கன்னா நீங்களே பார்த்தா தெரியும். ரெட்டி சர்வர் மட்டும் தான் ரன் ஆகுது. நோட் ஆப் வந்து கண்டெய்னர் வந்து ரன் ஆகலை, ஏன்னா அது வந்து கிராஷ் ஆகி எக்ஸிட் ஆயிடுச்சு. இது எப்படி ஷார்ட் அவுட் பண்ணுறது எல்லாமே இப்போ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.